பொங்கல் விடுமுறையை ஒட்டி பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் நிலையில் உள்நாட்டு விமான டிக்கெட்டுகளின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி 5 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக சென்னை மற்றும் பிற ஊர்களிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்கின்றனர். பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதில் முன்பதிவு செய்ய முடியாதவர்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்க விமானங்களில் பயணம் மேற்கொள்கின்றனர். இதனால் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கோவை, சேலம் ஆகிய நகரங்களுக்கு செல்லும் விமானங்களில் கடந்த ஓரிரு நாட்களாகவே பயணிகள் கூட்டம் அதிகமாக உள்ளது. பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் சென்னையிலிருந்து செல்லும் விமானங்களின் கட்டணம் பன்மடங்கு உயர்ந்துள்ளது. வழக்கமாக சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்ல 3,500 ரூபாயாக இருக்கும் கட்டணம் தற்போது 13,639 ரூபாயாக உள்ளது. சென்னையிலிருந்து மதுரை செல்லும் விமானத்தின் டிக்கெட் வழக்கமாக 3,300 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 17,200 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து திருச்சி செல்ல வழக்கமான விமான டிக்கெட் கட்டணம் 2,300 ரூபாயாகும். தற்போது இது 11,300 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதேபோல கோவை செல்ல விமான கட்டணம் 1,300 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 14,600 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சேலம் செல்லும் விமானங்களின் டிக்கெட் கட்டணம் 2,200 ரூபாயாக இருந்த நிலையில் பொங்கலையொட்டி 11,300 ரூபாயாக உள்ளது. டிக்கெட் விலை அதிகரித்திருந்தாலும் பயணிகள் அதை பொருட்படுத்தாமல் பயணம் மேற்கொள்கின்றனர். இருப்பினும் குறைந்த அளவிலான டிக்கெட்டுகளை விற்பனை செய்யப்படுவதாக பயணிகள் தெரிவித்தனர். எனவே விடுமுறை காலத்தில் சிறப்பு பேருந்து, ரயில்கள் இயக்கப்படுவது போல கூடுதல் விமானங்களையும் இயக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.